வெண்டைக்காய் பொரியல் வைக்கும் போது நிறைய பேர் ஒரு டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுவாங்க. அது அந்த கொழகொழப்பு தன்மையை எடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயிர் ஆட் பண்றதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க தயிருக்கு பதிலா ஒரே ஒரு தக்காளி அரைச்சு விட்டு நீங்க ஆட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஃபிளேவர் மட்டும் இல்ல, அது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரிலீஸ் ஆகி கொடுக்குது. வெண்டைக்காயில பாத்தீங்கன்னா அதிகமான விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே இருக்கு. பாலிஃபினால்ஸ் அதிகமா இருக்கு. இந்த பாலிஃபினால்ஸ் சொல்றது கேன்சரை பிரிவென்ட் பண்றதுக்கு ஒரு எசென்ஷியலான காம்பனன்ட் நான் சொல்லுவேன். தக்காளி சமைக்கும் போது லைகோபென் சொல்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி கொடுக்குது. இந்த லைகோபென் பாலிஃபினால்ஸோடைய பயோ அவைலபிலிட்டியை அந்த காய்கறியில உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்குது. அதால நீங்க வெண்டைக்காவையும் தக்காளியும் சேர்த்து சமைக்கிறதால உங்களுக்கு பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு அந்த ஃபுட்ல ரிலீஸ் ஆகி கொடுக்குது. லைகோபென், விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே எல்லாம் அதிகமா ரிலீஸ் ஆகி கொடுக்குது. அடுத்த முறை வெண்டைக்காய் பொரியல் வைக்கும் போது இந்த மாதிரி தக்காளி அரைச்சு விட்டு வைங்க. பெனிஃபிட்ஸ்